1/2 கிலோ பிராய்லர் சிக்கன் வாங்கி ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து கழுவணும். நாம் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன், 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், மஞ்சள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, வத்தல் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இடித்து எடுத்த மிளகு சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, கரம் மசாலா 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி ஆட் பண்ணலை. நம்ம சிக்கன் கழுவிருப்போம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி ஊறி வரும். அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமல் தான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பு தீயை நான் சிம்மில் வச்சுட்டே தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா மேலே ஊறி வந்திருக்கு பாருங்கள். அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. எனக்கு இந்த பாத்திரம் அடி கனமானது கிடையாது. அதனால் நான் தீயை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணுறேன். இப்போ நம்ம குழம்புக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக வைப்போம். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணுவோம். தேங்காய் 2 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், குட்டி பீஸ் பட்டை. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணுவோம். இது தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்குலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமையல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமையல் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.